உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வாரமும் கர்த்தர் நம்மை நடத்தும்படிக்கும், இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பராமரிக்கும்படிக்கும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படிக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நினைவு கூர்ந்து நான் ஜெபிக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். ஒருவேளை சரீர பலவீனத்து நிமித்தம் முழங்கால் படியிட முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது சிறப்பான காரியம். பிள்ளைகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள முழங்காலில் நிற்க வச்சு பழக்கப்படுத்துங்க. முழங்கால் ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமானது, வல்லமை நிறைந்தது. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாமா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் தேவனை துதித்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய மகிமையை ஆராதனை செய்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய மனதிலே தேசத்தை குறித்து அல்லது நடக்கப் போகிற காரியங்களை குறித்து என்ன பாரம் இருக்கிறதோ அதை அவர் வெளிப்படுத்தி பேசின போது அவருடைய பாரத்தை உங்களுடைய பாரமாகவே எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பாதத்திலே மன்றாடி ஜெபித்திருக்கிறீர்கள். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த ஜெபத்துக்கே கர்த்தர் இவ்வளவு கனத்தை கொடுப்பாரானால், நீங்கள் கண்ணுக்கு தெரியாத பிறவருக்காக, கர்த்தருடைய பாரத்திற்காக, எங்கோ இருக்கிற பல தேசங்களுக்காக செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கண்டிப்பாய் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறது. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். உங்களுடைய குடும்பம் அவருடைய பார்வைக்கு முன்னால் இருக்கிறது. கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே பட்டா எல்லாமே மாறி போய்விடும். குருடன் மேல் அவருடைய பார்வை பட்டது, அவன் முழு பார்வை அடைந்தான். நடக்க முடியாதவன் மேல் அவனுடைய பார்வை பட்டது, அவன் நடந்து எழும்பி போனான். பல வருடங்கள் வியாதி படுக்கையிலே அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்தவன், பலருடைய பார்வையிலிருந்து விலகி போனவன், கர்த்தர் அவனை பார்த்தார். அப்பொழுது அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. இப்போ கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்களுடைய பலவீனங்களை பார்க்கிறார், உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிறார். நீங்கள் சொல்லாமலே அவர் அதை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் தேவனிடத்திலே வாய்விட்டு பேசுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும். முழு பிரச்சனையை கர்த்தர் புரிந்து கொண்டு இன்றைக்கு ஒரு பூரண விடுதலை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நானும் உங்களோடு கூட என்னை இணைத்து கொண்டு உங்களுக்காக நான் இப்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தேவனே, உம்முடைய பார்வையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய சமூகத்தின் முன்பாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற மேடு பள்ளங்கள் உமக்கு தெரியும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நடக்கிற விதம் உமக்கு தெரியும். கர்த்தருடைய கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் பிரச்சனைகளை இப்பொழுது உம்மிடத்தில் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் தேவைகளை உம்மிடத்தில் சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கான தேவைகளை உம்மிடத்தில் சொல்லுகிறோம். எங்கள் பொருளாதார தேவைகளை உம்மிடத்தில் சொல்லுகிறோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து எது வருமோ அது மாத்திரமே நன்மை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அநீதியான எந்த கூலியும், அநீதமான எந்த ஒரு பணமும், எந்த ஒரு பொருளாதாரமும் எங்களுடைய விருப்பம் இல்லவே இல்லை. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு எதை அளந்து கொடுக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நாங்கள் எங்களை முற்று முழுதுமாக உம்மிடத்திலே தத்தம் செய்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்கள் குடும்பங்களை சந்தித்தருளும். ஆண்டவரை, இப்பொழுது ஜெபிக்கிற உடைய வீட்டார் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த குடும்பத்திற்கு பல தேவைகள் உண்டு, பல எதிர்கால திட்டங்கள் உண்டு. ஒவ்வொன்றையும் கர்த்தராகிய தேவன் நீர் பார்த்து நீர் அவைகளை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தினுடைய எல்லா நன்மை தீமையும் இவர்களை சார்ந்தே இருக்கிறதுனால இவர்கள் மேலே எந்த தீமை வந்து விடாதபடி, இவருடைய வாழ்வாதாரம் அசைக்கப்பட்டு விடாதபடி, குடும்பத்தை ஆண்டவரை ஒரு தூண் போல நின்று தாங்குகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் உறுதிப்படுத்தவும், கர்த்தர் இன்னும் பலப்படுத்தவும், கர்த்தர் இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அவர்கள் மேலே இறங்கட்டும். அவர்களை பலவீனப்படுத்துகிற எந்த காரியங்களும் அவர்களை விட்டு மறைந்து போகட்டும். ஆண்டவரே, அவர்கள் இந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்தி செல்ல பூரண ஞானத்தையும் நல்ல பலனையும் கர்த்தர் கட்டளையிட்டருளும். இந்த குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக நின்றருளும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கிற வயதான பெரியவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, வயதானவர்கள் எங்கள் நடுவில் இருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதம் என நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குத்தானே யாக்கோபுடைய பிள்ளைகள்
அவ்வளவு நேரம் காத்திருந்து ஒவ்வொருவருக்காக அவர் ஜெபித்தாரே ஆண்டவரே. அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று தானே ஆண்டவரே அவர் அவ்வளவு போராடினார். இன்றைக்கு ஆண்டவரை எங்கள் பெற்றோர், எங்கள் வீட்டில் இருக்கிற எங்களுடைய பெரியவர்கள், கர்த்தராகிய தேவனே நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எங்கள் நடுவில் இருப்பது நன்மை, அவர்கள் எங்கள் நடுவில் இருப்பது ஆசீர்வாதம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய சரீரத்தை தாக்குகிற எந்த பலவீனங்களையும் மறைந்து போக பண்ணியறலும். முதுமைக்கே உண்டான ஆண்டவரை பலவீனங்கள் ஏது ஒன்றும் அவர்களை தொடாதபடி அவர்கள் முதிர் வயதிலும் வால வயது உள்ளவர்களைப் போல கனி கொடுக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். வாலிபர்கள் உம்முடைய கையில் இருக்கிற அம்புகளைப் போல, உம்முடைய அம்பரா துணியை நிரப்பி இருக்கிற அம்புகளைப் போல ஆண்டவரை கர்த்தருடைய கரத்திலே பயன்படுத்தப்படும்படிக்காக எங்கள் வாலிபர்களை உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படியே நீர் அவர்களை வனையவும், நீர் அவர்களை எழுப்பவும், உருவாக்கவும் கர்த்தராகிய தேவன் அவர்கள் மேல் உம்முடைய பார்வையை வைத்து அவர்கள் வழி விலகிவிடாதபடி காத்துக்கொள்ளவும் உம்முடைய கரத்தின் நிழலுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மேல் தேவ கிருபை தங்கட்டும். அவர்கள் ஸ்கூலுக்கு போகிறார்கள், பரீட்சை காலங்களில் வந்து நிற்கிறாங்க. பரீட்சை எழுத போகிற பிள்ளைகள், வாலிபர்களை கர்த்தர் தம்முடைய விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பியறலும். இந்த ஞானம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானத்தை போல, தேவனுடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிற ஞானத்தை போல ஆண்டவரை அவர்கள் மேல் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். மனித ஞானத்தை தாண்டின ஒரு மேலான ஞானம் எங்கள் பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் அவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளினுடைய பூரண பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு முறை இந்த குடும்பத்தார் வெளியே போகும்போதும் வரும்பொழுதும் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் கர்த்தர் தம்முடைய செட்டைகளில் மறைத்து காத்துக்கொள்ளும். சாத்தானுடைய எந்த வல்லடிகளுக்கும், சாத்தானுடைய எந்த விதமான தந்திரங்களுக்கும் எங்கள் குடும்பத்தை விலக்கி காத்தருளும். வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அந்த குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டிருந்தா, யாராவது பலவீனப்பட்டிருந்தா, ஒருவேளை யாராவது ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தா இந்த வாரத்தில் ஒரு பரிபூர்ண சுகம் அவர்கள் மேல் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய வியாதி படுக்கையை மாற்றி போட்டருளும். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கவனித்து கேட்டருளும். எந்த வியாதிக்கும் இந்த குடும்பங்களிலே இடமில்லை என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய அதிகாரங்களை கொண்டு ஆணையிட்டு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த குடும்பங்களை பாதுகாத்து கொண்டருளும். அவர்களுக்கு உண்டான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து அவர்களை வழிநடத்தும். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்களை என் குடும்பமாக பாவித்து இவர்களோடு நான் என்னை இணைத்து கொண்டு இவர்களுக்காக நான் மன்றாடி ஜெபித்திருக்கிறேன். என் ஜெபங்களின் எல்லா பலன்களை இந்த குடும்பத்தார் சீக்கிரம் பார்க்க கர்த்தருடைய அனுகிரகத்திற்காக மன்றாடுகிறேன். சகல பொறுப்புகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்டிருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் செழிப்பாக இருக்கணும், எப்போவும் பாதுகாப்பாக இருக்கணும். கர்த்தர் தாண்டி எந்த ஒரு தீமையும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது. அதற்கு ஒரே வழி, பக்தி உள்ளவனை கர்த்தர் ரட்சிக்க அறிந்திருக்கிறார். பக்தியோடு நீங்கள் எப்பொழுதும் தேவனை தேடவும், தேவனிடத்திலே காத்திருக்கவும், ஜெபிக்கவும், கர்த்தருடைய வசனங்களை முறையாக வாசித்து தியானிக்கவும் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டால் எந்த தீமை உங்களை அணுகவே அணுகாது. ஆமேன். அடுத்தது கர்த்தருடைய வசனத்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். பிரசங்க வேளைக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேத புஸ்தகத்தை கையில் வச்சுருக்கணும். நம்முடைய கவனத்தை அக்கம் பக்கம் சிதற விடக்கூடாது. அதிகபட்சம் 1 மணி நேரம்தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஆழ்ந்து கவனித்து தியானிக்க போகிறோம். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது அதிலே ஒரு ஆற்றலும் வல்லமையும் பலனும் நமக்குள்ளே உண்டாகிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் முக்கியமோ அதே மாதிரி அவனுடைய ஆவிக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ற ஆகாரம் ரொம்ப முக்கியம். அது இல்லாவிட்டால் அவனுடைய ஆத்துமா, அவனுடைய ஆவி சோர்ந்து போய்விடும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் இல்லை, தினம் நீங்கள் கொஞ்சம் நேரமாவது கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து தியானிப்பதை வழக்கமாக வச்சிருக்கணும். சரி, இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 37 39 வரைக்கும் உண்டான வசனங்களை எடுத்து கொண்டிருக்கிறேன்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 37, 38, 39. 37வது வசனம் சொல்லுது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த 3 வசனத்தை மாத்திரம் அப்படியே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இதில் பல செய்திகளும் பல காரியங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை எல்லா காலத்துக்கும் உரியது, எல்லா கிறிஸ்தவர்களும் கடைபிடிக்க வேண்டியது. ஆனால் இதில் ஒரு கால குறிப்பு நமக்கு சொல்லியிருக்கு. கால குறிப்பு சொல்லியிருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதை கடைபிடிக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம். என்ன கால குறிப்பு சொல்லியிருக்குன்னு சொல்கிறீங்க? 37வது வசனம் சொல்லுது பாருங்கள், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். அப்படின்னா கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் இருக்கிற காலம் இருக்கு பாருங்க, கடைசி காலம். இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் வந்து விடுவார். அப்போ நாம் இருக்கிற இந்த காலம்தான் அந்த கொஞ்ச காலம். இனி இயேசு கிறிஸ்துடைய வருகை வெகு சீக்கிரத்திலே சமீபித்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள், நம்மை சுற்றிலும் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி முன்னறிவித்திருந்ததோ அதெல்லாம் இப்போ நம்ம கண்கள் பார்க்க நடக்கிறது. அப்போ இந்த காலத்தில் தான் இந்த வசனம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. பாருங்களேன், அந்த காலக்குறிப்பு சொல்லுது. ஆனால் அது எல்லா காலத்துக்கும் உரியது தான், இந்த காலத்திற்கு பிரத்யேகமாக உரியது. அவர் சொல்கிறாரு, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். அப்படின்னா கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் இருக்கிற கொஞ்ச காலம், கடைசி காலம். அவர் தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போவே நீங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும். விசுவாசம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் போதுமானதாக இருக்கணும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கடைசி காலத்தை குறித்து வேதம் சொல்லும்போது ஒரு காரியம் சொல்லுகிறது, சாத்தானுடைய கட்டுப்பாட்டில், அந்தி கிறிஸ்துவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் கடந்து போகும்போது அவன் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடையவர்கள் என்று அவர்கள் மேலே ஒரு அடையாளத்தை போடுவான். அந்த அடையாளத்தை வாங்காதவங்க ஒரு பொருளை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் இனி வருகிற காலங்களில் நடக்க போகிற ஒரு பயங்கரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அப்போ விற்காமலும் வாங்காமலும் நாம் எப்படி பிழைக்க முடியும்? சில சமயத்தில் பாருங்கள், ஒரு லாக்டவுன் மாதிரி, ஒரு கடையடைப்பு போல ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையே ஸ்தம்பித்து போய்விடுகிறது. ஒன்றும் வாங்க முடியாது, ஒன்றையும் நம்ம விற்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். இதே போல் ஒரு காரியம் அந்தி கிறிஸ்து நாட்களில் உண்டாக்கப்படும். அவனுடைய முத்திரையை தரித்து, நான் உன்னை என் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன்னை நான் அங்கீகரித்து கொள்ளுகிறேன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டவங்க தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், எப்படி வாழ்வார்கள் என்றால், அவர்கள் விசுவாசத்தை கொண்டுதான் வாழ வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 40 வருஷம் வனாந்திரத்தில் பாருங்கள், அவர்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, சேர்க்கவும் இல்லை, மழையை பற்றி வெயிலை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் 40 வருஷம் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அதே போல தான் அந்த கடைசி காலத்தில் உலகம் தவிக்கும், உலகம் தத்தளிக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதற்கு அவங்க என்ன செய்யணும்னா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஆதாரத்துக்கு பணத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உழைப்பை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி ஒரு இருண்ட காலம் வருகிறது. நீங்கள் விசுவாசத்தை நம்பினால்தான் வாழ முடியும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ முடியும். மற்றவங்க சும்மா வாழலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே வாழ வேண்டுமானால் இனி வருகிற காலத்தில் நீங்கள் விசுவாசத்தை கொண்டு தான் வாழ நேரிடும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க,
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் இந்த உலக மயக்கத்தில் உலகத்தினுடைய அச்சுறுத்தல்களுக்கு பயந்து அவன் பின்வாங்கி போனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. பயந்து போய் அந்தி கிறிஸ்துனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய கைகளில் முத்திரை வாங்கி கொண்டவர்களை கர்த்தர் சாத்தானோடும் அந்தி கிறிஸ்துவோடும் கள்ள தீர்க்கதரிசியோடும் முத்திரை வாங்கினவர்களை சிறைப்பிடித்து அக்னி கடலிலே தள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுது. அவருடைய ஆத்துமா அவர்கள் மேலே பிரியமாயிராது. அவன் ஒரு உலக காரியத்துக்காக, ஒருவேளை உணவுக்காக அவன் சோரம் போய்விட்டான் அப்படின்னு கர்த்தர் பின்வாங்குகிறவர்கள் மேலே பிரியமாயிருப்பதில்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. அப்படின்னா நம்ம முத்திரை வாங்கலைன்னா வாழ முடியாதே. கர்த்தர் சொல்லுகிற வாழ முடியும். நீங்கள் விசுவாசத்தினாலே பிழைக்க முடியும். விசுவாசத்தினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு அப்பியாசம் இல்லை, அதுக்குண்டான பயிற்சி நமக்கு இல்லை. ஆனால் விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரப்போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் வனாந்திரத்திலே வந்த மாதிரி நமக்கும் இப்படிப்பட்ட இக்கட்டு காலத்தில், கர்த்தர் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கொடிய காலத்தில், கடைசி காலத்தில் நமக்கு தேவை. ஆகவே இப்பொழுதிருந்தே விசுவாசத்திலே வாழ பழகி கொள்ளணும். நம்முடைய தேவைகளை விசுவாசத்திலே சந்திக்க பழகி கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசத்தினாலே அடைந்து கொள்ளுகிற அந்த முயற்சியை, அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அது சுலபம், அது நடக்கும். வேதம் சொல்லுகிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல். அப்போ இந்த பின்வாங்கி போகிறவங்க இருக்காங்கல்ல, அவர்கள் கெட்டு போய் விடுவார்கள். அதான் அந்த வசனம் சொல்லுது. கெட்டு போகிறவன் தான் பின்வாங்குவான். கடைசி காலத்தில் மாத்திரம் இல்லை, எந்த காலத்திலையுமே கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவன் கெட்டு போய் விடுவான். வேதம் சொல்ல ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கணும். அப்போ கெட்டு போகிறவர்கள் பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆத்துமா ஈடேற்றம் அடைய, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பின்மாற்றம் என்றால் என்ன? முதல்ல ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்திலேயோ அல்லது முதல்ல ஒரு விசுவாசத்தினுடைய உந்துதலாலோ நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய சில சூழ்நிலைகளால் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியை தொடர்ந்து செய்ய முடியாமல், கடைப்பிடிக்க முடியாமல் கர்த்தரை விட்டு விலகுகிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பின்மாற்றம். முதல்ல வரும்போது நமக்கு ஊக்கமாக இருக்கும், முதல்ல வரும்போது நமக்கு உற்சாகமாக இருக்கும். இனி வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்குத்தான் என்று தான் எல்லாரும் வருவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃபுக்குள்ளே நுழையும் போது, தன்னை சுற்றிலும் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது, தாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பிரதிஷ்டையில், அவர் எடுத்துக்கொண்ட அந்த முடிவிலே உறுதியாக இருக்க முடியாது. அவங்க எப்படி முதல்ல பின்வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல இங்கும் அங்குமாக இருப்பாங்க. சில நாட்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்க, சில நேரத்தில் அவர்கள் அந்த பின்மாறக்கூடிய காரியங்களில், உலக காரியங்களில் போவாங்க. அவர்கள் அடிக்கடி போக்கும் வரத்துமாக இருப்பாங்க. ஒரே சீராக நடக்க மாட்டாங்க. ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் அந்த பாவமோ உலகமோ சூழ்நிலையோ அவர்களை ஈர்க்கும்போது அங்கே போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் உணர்வடைந்து மறுபடியும் உள்ளே ஓடியாந்துருவாங்க. ஓடி வந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், பின்வாங்கி போய்விட்டேன், 1 மாதமாக ஜெபம் பண்ணல, 1 மாதமாக பைபிள் படிக்கலை, மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்வார். இந்த போக்கும் வரத்துமா கர்த்தரிடத்தில் ஒரு காலம், உலகத்தில் ஒரு காலமாக வைக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க சீக்கிரமே முழுசாக பின்வாங்கி போயிடுவாங்க. அதான் நடைமுறை. முழுசாக பின்வாங்கிடுவாங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸிங் கிடையாது. ஒரு கர்ப்பம் எப்படி உருவாகுமோ அது மாதிரி இச்சை என்பது ஒரு கர்ப்பம் வளருவது மாதிரி வளர்ந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அப்புறம் அது வளர்ந்த பிறகு பாவத்தை பிறப்பித்து விடும். பாவம் பிறந்த உடனே அது வளர ஆரம்பிக்கும் போது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது, பூரணம்னா என்ன, வளர்ச்சி அடையும் போது மரணத்தை பிறப்பித்து விடும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இது ஒரே நாளில் வந்துடாது. சிலர் வேண்டுமானால் ஒரே நாளில் 1 மாதத்தில் பின்வாங்கி போகலாம்.
ஆனால் நீங்கள் நல்லா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பின்வாங்குகிறவர்களுடைய பின்மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. போக்கும் வரத்துமா இருப்பாங்க. ஒரு நேரம் இதில், ஒரு நேரம் அதில். கர்த்தர் சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை ஏற்றுக்கொண்டு மற்றவனை பகைப்பான். சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருக்கு சேவகம் செய்வோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு, உலக இச்சைகளுக்கு நம்ம சேவை செய்வோம். போக்கும் வரத்துமாக நம்ம இருப்போம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக பின்வாங்கி போயிடுவாங்க. அதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத் பாருங்களேன், பிரதான ஆசாரியர்களோடையும் தொடர்பு வச்சுருந்தார். அதே நேரத்தில் கர்த்தருடைய ஊழியத்திலும் பங்கு வச்சுருந்தார். சீஷர்களோடையும் தங்கியிருப்பார், இயேசுவோடையும் போவார். எருசலேமுக்கு போக நேரிடும் போதெல்லாம் ஆசாரியர்களோட தொடர்பு வைத்திருப்பார். அவர் அதிகமாக சீஷர்களோட நெருங்கி பழகின மாதிரி வேதத்தில் எங்கேயும் சுட்டி காட்டப்படவில்லை. அவர் போக்கும் வரத்துமாக இருப்பார். அப்படி தேவனால புறக்கணிக்கப்பட்ட, தேவன் அருவருக்கிற மனிதர்களோ சூழ்நிலைகளோ அவைகளில் கொஞ்ச காலமும் கர்த்தரிடத்தில் கொஞ்ச காலமாக மாறி 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 நம்முடைய வாழ்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அது நம்மை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவனே எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். பின்னால் போகிறதுக்கு முன்னால் என்ன செய்வான்? பின்னால் பார்ப்பான். இங்கே உட்காந்துக்கிட்டே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஓ, நம்ம குடித்தோமே எப்படி இருக்கும், நம்ம இந்த பாவத்தை செய்தோமே இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், பழைய வாழ்க்கை, பழைய இன்பங்கள், உலகத்தின் காரியங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னால் போகிறவன் இல்லை, பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. பின்னிட்டு வெளியே போயிடுறானே அவன் என்னுடைய ஜனமாகவே இருக்க முடியாது. சீஷன் அப்புறம் பின்னிட்டு போய்விட்டால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது. அப்போ அந்த பின்னிட்டு போகிறவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பின்னால் பார்ப்பாங்க, பின்னால் இருந்த காரியங்களை யோசிப்பாங்க. அவர்கள் கலப்பையில் கை வச்சுட்டாங்க. முன்னால் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய ஓட்டம் இருக்குது, செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கிறது. இப்படி நின்று பின்னால் பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய சீஷத்துவத்தை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, கலப்பையின் மேலே கை வச்சிட்டோம்னா மரணமே நேர்ந்தாலும் அதை விட்டு பின்மாறி போய்விடக்கூடாது. பின்மாறி போகிறவர்கள் அதுக்கு முன்னால் எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும், கர்த்தருக்குன்னு எவ்வளவு காரியத்தை செய்திருந்தாலும் பின்வாங்கி விட்டால் அவங்க செய்த எல்லாம் மறக்கப்பட்டு போயிடும். அவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். அவன் செய்த எல்லாமே கர்த்தருடைய பார்வையிலிருந்து விலகி போய்விடும். சாலமோனை விடவா பெரிய ஒரு ஆள்? அவன் பின்மாறி போன போது கர்த்தர் அவரை வெறுத்து தள்ளிவிட்டார். மாத்திரம் இல்லை, பின்மாற்றம் என்றால் என்ன என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும். பின்மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கர்த்தரை விட்டு நாம் ஏற்கனவே வாழ்ந்த பழைய வாழ்க்கைக்கு பின்னால் திரும்பி போவது தான் பின்மாற்றம் என்று சொல்லப்பட்டாலும் அதற்கு பல அடையாளங்கள் இருக்கிறது. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பல விஷயங்களை ஒவ்வொரு அடையாளமாக சொல்லுகிறது. முதல் காரியம் பாருங்க, கர்த்தரை விட்டு தங்கள் இருதயத்தை திருப்புவது. சில தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய காரியங்களை பற்றியே யோசித்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்டவர்களை ஊழியர்களிலும் பார்த்திருக்கிறேன், விசுவாசிகளிலும் பார்த்திருக்கிறேன். எல்லாரும் இல்லை, ஆனால் சிலர் எப்போ பார்த்தாலும் கர்த்தரை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, அவருடைய காரியத்தை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆனால் எந்த ஒரு மனிதன் தன் இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பி விட்டால், அவருடைய இருதயம் கர்த்தரிடத்தில் எப்போதும் பொருந்தி இருக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தரோடு எப்பொழுதும் பொருந்தியிருக்க வேண்டும் என்பதுக்கு தான் பரலோகத்தில் வாசம் செய்த தேவன் மனிதர்களுக்கு நடுவிலே வாசம் பண்ண ஆரம்பித்தார். மனிதர்களுக்கு நடுவிலே வாசம் பண்ணின தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்தார். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதனுக்குள்ளும் அவர் வாசம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அந்த இணைப்பு ரொம்ப சமீபம். அந்த தொடுதலை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அந்யோன்யத்தை உணர்வது இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப சுலபம். அப்போ நம்முடைய இருதயம் அவர் மேலே பற்றாயிருக்கணும், நம்முடைய இருதயம் அவரிடத்தில் பொருந்தி இருக்கணும். நம்முடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பினால் நம்ம கண்டிப்பாக
பின்வாங்கி போய்விடுவோம். ஒரு பெரிய கப்பலை, ஒரு பெரிய படகை ஒரு சின்ன சுக்கான் அது எப்படி திருப்பிடுமோ, அதே மாதிரி இந்த இருதயம், மகா கேடுள்ள இருதயம் திரும்புச்சுன்னா அது எந்த திசையில் திரும்புதோ அந்த திசையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணப்பட ஆரம்பித்து விடும். கர்த்தரிடத்திலே அது திரும்பினால் கர்த்தரை நோக்கி பயணப்படும். உலகத்தை நோக்கி திரும்பினால் உலகத்தை நோக்கி பயணப்படும். நீங்கள் உலகத்தையும் கர்த்தரையும் மாறி மாறினா அந்த படகு காற்றிலே அலையுண்டு ஓடுகிற படகை போல இங்கிருந்து ஒரு, அங்கிருந்து ஒரு வழி, அங்கிருந்து ஒரு வழி என்று சொல்லி குடிகாரன் ரோட்டில் தள்ளாடுற மாதிரி தள்ளாட ஆரம்பிச்சிடும். நம்முடைய ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் பொருந்தி இருக்கணும். அதுதான் நம்முடைய இலக்கு. தேவனை சென்றடைவது தான் நம்முடைய இலக்கு. நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கத்தான் தேவனுடைய திரித்துவத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைத்து கொண்டு போக நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம காலம் முடிகிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மை அப்படியே அழைத்து கொண்டு போய் பரலோகத்திலே கர்த்தரிடத்தில் சேர்க்கிறதுக்காக. அப்போ நம்முடைய இருதயம் தேவனிடத்தில் எப்பொழுதும் பொருந்தி இருக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, கர்த்தரை விட்டு நம்முடைய இருதயத்தை திருப்பினால் நாம் பின்வாங்கி போகிறவர்களாக இருப்போம். அவர் அங்கே சொல்கிறாரு, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய திறமைசாலி, உலகத்தில் யாருமே கட்ட முடியாத இவ்வளோ பெரிய கட்டிடக்கலை வல்லுநர்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு தேவாலயத்தை இந்த உலகத்தில் கட்டினவன், நீ இந்த ஒரு சாதாரண காரியத்தில் போய் விக்கிரகங்களை ஆராதிக்க போய் நின்று கொண்டிருக்கிறாயே. பிரசங்கின் புஸ்தகத்தில் எவ்வளவு காரியம் சொன்ன, நீதிமொழியின் புஸ்தகத்தில் எவ்வளவு நீதி சொன்ன, மற்றவர்களுக்கு கற்பித்த நீ உனக்கு கற்பித்துக் கொள்ள வேண்டாமா அப்படின்னு கர்த்தர் 2 தடவை எச்சரித்தார். நீ விக்கிரகங்களுக்கு முன்னால் போய் நிற்கிற, விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகிற என்று 2 முறை எச்சரித்திருந்தும் அந்த எச்சரிப்பிலே தன்னுடைய இருதயத்தை பொருத்தி கொள்ளாமல் சாலமன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். அப்போ இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்புவதற்கு பேர் தான் பின்மாற்றம். அடுத்து 2வது காரியம், இருதயத்தை திருப்பிட்டாலே கர்த்தர் நமக்கு கற்பித்தவைகள், கர்த்தர் நமக்கு கட்டளிட்டவைகளை விட்டு நம்ம திரும்பிடுவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 2வது பாருங்கள், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போவது. கர்த்தர் நமக்கென்று விதித்த, கர்த்தர் நமக்கென்று நியமித்த கற்பனைகளை விட்டு விலகி போவது கூட பின்மாற்றத்தை தான் குறிக்கும். அதான் வேதம் சொல்லுது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9:5 தொடர்ந்து வாசித்து பாருங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருக்கும் கர்த்தர் சொன்னார். பாருங்க, ஒருத்தன் பின்வாங்கிட்டு போயிட்டா கர்த்தர் எதை பின்மாற்றம் என்று சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு கடைப்பிடிக்கும்படிக்கும் நீங்கள் நடக்கும்படிக்கும் சில கற்பனைகளை கட்டளையிட்டேன். அந்த கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால் நீ எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு உயர்ந்த காரியங்களை செய்திருந்தாலும் அவைகள் நான் நினைக்கவே மாட்டேன். எருசலேம் தேவாலயத்தை விடவா நம்முடைய ஊழியங்கள் பெருசு? சிலர் நினைப்பாங்க, நான் இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டிட்டேன், இவ்வளோ பெரிய சர்ச்சை எனக்கு இருக்குது, நான் பின்வாங்கி போனால் அதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிடுவாரா நீங்கள் நினைப்பீங்க. அப்படி வரும்போது நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சாலமோன் கட்டின தேவாலயம். சாலமோன் கட்டின தேவாலயம் அந்த நாட்களில் உலகத்தில் அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கட்டடம் இல்லை. இப்பொழுது கூட அந்த தேவாலயத்தினுடைய இடிபாடுகள் இருக்குது, மிச்சமான பகுதிகள் இருக்குது. நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அதனுடைய கற்களுடைய பிரம்மாண்டம் கற்பனையே பண்ண முடியாது நமக்கு. அந்த அளவுக்கு அந்த கட்டடம் அவ்வளவு இருந்து ஒரு மனிதனுடைய தப்பிதத்தினாலே, ஒரு பின்மாற்றத்தினாலே அவனுடைய நற்கிரியைகள்
எவ்வளவு விசேஷம், எவ்வளவு விலையேற பெற்றது. அப்படி இருந்தாலும் கர்த்தர் ஒரு நிமிஷத்திலே ஒன்றுமில்லாமல் மாற்றிடுவார். அந்த கூடாரங்கள் இடிந்து போகும். அந்த ஆலயம் அதான் கர்த்தர் சொல்கிறார். அதை பார்த்துட்டு அநேகர் வசை சொல்லுவாங்க, பழி சொல்லுவாங்க. பாருங்கள், சாலமோன் பெரிய மன்னன் தான், ஞானம் உள்ளவன் தான், பழமொழி சொன்னவன் தான், உபதேசித்தவன் தான். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கற்பனை விட்டு வழி விலகின போது அவன் கட்டினதை கர்த்தர் மண்மேடாக்கி விட்டார். அந்த வழியில் போகிறவங்க தங்களுடைய தலைகளை துலுக்கி அப்படியே தலை ஒரு மாதிரி சிலுப்பி, இந்த மண்மேட்டை பார்த்தியா என்று சாலமோனுடைய பின்மாற்றத்தை நினைவு கூறுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போது பின்மாறி போனால் கர்த்தருடைய ஆத்துமா நம்ம மேலே பிரியமாக இருக்காது. பின்மாற்றம் என்பது நம்முடைய இருதயத்தை தேவனை விட்டு திருப்புவது. ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாமல் போவது. மூணாவது காரியம் பாருங்களேன், விக்கிரகங்கள் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழப்பது அல்லது திருப்புவது. இப்போ பாருங்கள், கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் உண்மையானவர் என்பதை ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் ருசித்து பார்த்துவிட்டு ஒரு விக்கிரகத்துக்கு முன்னால் போய் நிற்கிற சாலமோனை பார்க்கிறோம். இந்த ரெண்டையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி எல்லா ஆசாரியர்களையும் அங்கே அழைத்து வந்து தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தி ராஜாவே அங்கே நின்று ஜெபத்தை ஆரம்பித்த போது பரலோகத்தினுடைய மகிமை, ஷெக்கினா மகிமை ஒரு மேகம் மாதிரி இறங்கி அந்த இடம் முழுசையும் மூடிச்சான். ஆசாரியர்கள் வேலை செய்ய முடியல, என் பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு கனமான மிஸ்டு மாதிரி தேவனுடைய வல்லமை, பரலோகத்தில் உலாவுகிற ஷெக்கினாவின் மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒருவன் கர்த்தர் இரவிலே தரிசனமாகி சாலமோனிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்லுகிறான், சமஸ்த இஸ்ரவேலர்களையும் நான் ஆளுமை செய்வதற்காக எனக்கு விசேஷித்த ஞானத்தை தாரும் என்றான். கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். எப்படி அப்படின்னு கேட்டால், அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு, அவர் ஞானமாய் பேசுகிற வார்த்தைகளை கேட்பதற்கு பல தேசத்திலிருந்து ஜனங்கள் வருவாங்க. அப்போ அரண்மனையினுடைய உப்பருகையிலே சாலமோன் ஒரு பெரிய சீட்டு ஒன்று போட்டு தினம் ஜனங்களை சந்திப்பதை வழக்கமாய் வைத்திருந்தார். அங்கே வந்து உட்கார்ந்து சில ஆலோசனைகளை, அவருடைய ஞானம் நிறைந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு ஆலோசனையாக, படிப்பினையாக ஒரு கற்பிப்பதை போல சொல்லுவார். அவர் எழுதினதுதான் நீதிமொழி. நீதிமொழியில் சொல்லப்படாததே இல்லை. நாம் பயன்படுத்துகிற நீதிமொழி எங்கோ இருந்து எடுத்த கொஞ்சம்தான். ஆனால் சாலமோன் ராஜா சுவத்தில் படுகிற பாசிலிருந்து வானத்தில் பறக்கிற கழுகு வரைக்கும் எல்லாவற்றை பற்றியும் நீதிமொழியிலே சொல்லியிருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ அவ்வளோ ஞானம் உள்ள ஒரு மனிதன், ஜெபித்த போது பரலோகத்தினுடைய மகிமை இறங்கி வந்த ஒரு மனிதன், கர்த்தருக்குன்னு ஒரு பெரிய சாதனை. கர்த்தர் சொன்னார், நீ யுத்த மனுஷனாக இருந்து அநேகருடைய இரத்தத்தை சிந்தினதுனால நான் உன் மூலம் அந்த ஆலயத்தை கட்ட மாட்டேன். தாவீதுக்கு பெரிய ஆசை, எனக்கு அரண்மனை கட்டாட்டா கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு. கர்த்தர் சொன்னார், உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ உன்னுடைய கையில் இரத்தம் இருக்குது, உன் மகன் உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் அதை கட்டுவான் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி இந்த அழைப்பை, ராஜரீக அழைப்பை பெற்றவர், ஞானத்தை பெற்றவர், கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படிக்கு ஜெபித்தவர், அப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு விக்கிரகத்துக்கு நடுவில் மணி ஆட்டிக்கிட்டு அதுக்கு ஆராதனை, தீபாராதனை காட்டி கொண்டு, அங்கே பலி செலுத்தி கொண்டு, அதில் கொடுக்கப்படுகிற காரியங்களை உடம்பெல்லாம் வந்து பல கீறல்களை போட்டுக்கொண்டு, இரத்தத்தை பூசிக்கொண்டு கற்பனையே பண்ண முடியவில்லை. அதான் வேதம் சொல்லுது. விக்கிரகங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவைகளை பார்த்து நீ விழி, நீ என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. அந்த ஒரு கல்லை பார்த்து, ஒரு மரத்தை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. விக்கிரகங்கள் என்றால் வெறும் விக்கிரகம் மாத்திரமல்ல, நம்முடைய நம்பிக்கையை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து திருப்பி வேற எதன் மேலே வச்சாலும் அது பேர் விக்கிரகம்தான். பொருளாசை என்ற விக்கிரக பாவம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்து மேலே நீங்கள் ஆசை வச்சு அதன் பின்னால் உங்களுடைய நம்பிக்கையை வச்சிங்கன்னா கூட அது விக்கிரக ஆராதனை தான். விக்கிரகம்னா வெறும் கல்லுலையும் மரத்துலையும் வடித்து வைத்த சிற்பங்களை மாத்திரம் குறிக்கலை.
நம்பிக்கை. வேதம் சொல்லுது விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரர். அப்போ பொருளாசைக்காரர் பொருள் மேலே நம்பிக்கையும் ஆசையும் வைக்கிறான் பாருங்க, அது விக்கிரக ஆராதனை. அப்போ இந்த விக்கிரக ஆராதனை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். குறிப்பாக நாம் தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் வேறு எது மேலே திருப்பினாலும் அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களில் வாசித்து பார்ப்பீர்களானால், சாலமோன் மன்னர் அவ்வளோ பெரிய ராஜா, கரை கண்ட ஞானி, கர்த்தருக்கு நெருக்கமானவன், தேவாலயத்தை கட்டினவன். அவருடைய நிலைமை நம்ம இங்கே பார்க்குறோம். சாலமோனுக்கு வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட பிணைக்கப்படாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கு. சாலமோன் செய்த பாவத்தில் மிக முக்கியமானது என்னென்னா, விக்கிரக ஆராதனை செய்கிற புறவினத்தைச் சேர்ந்த பல பெண்களை திருமணம் செய்திருந்தார். அதில் நிறைய ஆசாரியர்களுடைய பிள்ளைகள் அங்கே இருந்தாங்க. ஆசாரியர்கள்லாம் யார்? விக்கிரகங்களை ஆராதனை செய்கிற பூசாரிகள். இதே பாவத்தை தான் ஆகாப் செய்தார். அவர் அந்நிய தேசத்தில் அந்நிய விக்கிரகங்களுக்கு பூசாரியாக இருந்த பாகால் கோயில் பூசாரியினுடைய மகளாகிய ஏசபேலை திருமணம் செய்தார். அவள் முழுவதும் அவனுடைய இருதயத்தை திரும்ப பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டாள் ஏசபேல். அதே மாதிரி சாலமனுக்கு வயசான போது அவர் கூட்டிகிட்டு வந்தார் பாருங்க, அந்த மனைவிகள் மறுமனையாட்டிகள் அவனுடைய இருதயத்தை மெல்ல விக்கிரகங்கள் பின்னால் சாய பண்ணாங்க. அவர்கிட்ட பேசி, கர்த்தருக்கு அவ்வளோ பெரிய ஆலயம் கட்டியிருக்கீங்களே, நாங்கள் ஆராதனை செய்கிற எங்களுடைய தேவர்களுக்கும் இந்த விக்கிரகங்களுக்கும் நீங்கள் கோயில் கட்டி கொடுக்கணும்னு சொன்னோம். எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துக்கு நேர் எதிரே இருக்கிற மலையில் விக்கிரக கோயில்களை கட்டி அதில் போய் அவன் அதை பிரதிஷ்டை பண்ணி அவைகளின் பின்னால் அவைகள் மேல் தான் நம்பிக்கை திருப்புகிறதை நம்ம பார்க்குறோம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. 5வது வசனம் சொல்லுது, சாலமன் சீதியோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும், பாருங்க இருக்கிற கொடுமை, சீதியோனியரின் தேசத்தில் தேவியாக கருதப்பட்ட அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அதான் பெருசு, பின்பற்றினான். அதில் அவங்க நியமித்திருக்கிற நியமங்கள், அவருடைய ஆராதனை முறைமைகள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவங்க எழுதி வச்சிருக்கிற சில கட்டளைகள், சட்டங்கள் போன்றவைகளை சாலமன் பின்பற்றினாராம். நமக்கு இதை கற்பனை பண்ண முடியலை, ஜீரணித்து கொள்ள முடியலை. ஆனால் அது நடந்தது. அது பேர் தான் பின்மாற்றம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை அவருடைய மனைவிகள் ஒரு பிராது வைத்து, நீங்களாம் ஆராதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கீங்க, நாங்கள் போய் ஆராதிக்கிறதுக்கு எங்களுடைய தேவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்கன்னு சொன்னால் கூட அதில் லாஜிக் இருக்குது. இவர் முழு மனதாய் அவரும் அதை பின்பற்றினாராம். அவங்க சொல்கிற மாதிரி நடவடிக்கை, காவடி எடுக்கிறது, அது இதுன்னு அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்களோ, நெருப்பு வைத்து அந்த நெருப்பை கடக்க பண்ணுவாங்க, பிள்ளைகளை நரபலி கொடுப்பாங்க, தன்னுடைய சரீரத்தில் அலகு குத்தி கொள்ளுவார்கள். இப்படிலாம் இருக்கிற காரியங்களை சாலமோனும் பின்பற்றினதை கற்பனை செய்ய முடியுதா? அது பேர் தான் பின்மாற்றம். அடுத்த காரியம் சொல்லுது நமக்கு, 4வது காரியம், தீமைக்கு திரும்புவது. கர்த்தரை ஒருவன் பின்பற்றி விட்டால் அவன் நன்மை செய்கிறவனாகவும் நன்மையை பின்பற்றுகிறவனாகவும் இருப்பான். ஆனால் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தீமைக்கு திரும்பிட்டான், தீமை செய்வதற்கு திரும்பிட்டான் அப்படின்னா அது பின்மாற்றம். பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். முன்ன இதெல்லாம் செய்ய மாட்டார் ஐயா, முன்ன லஞ்சம் வாங்க மாட்டார், முன்ன சட்டம் பேசுவார், கர்த்தர் பார்க்குறாருன்னு சொல்லுவார், இப்போ மறுபடியும் கொஞ்சமாக லஞ்சமெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். தீமைக்கு, தாங்கள் விட்டு வந்த தீமைக்கு திரும்புவதற்கு பேர் பின்மாற்றம் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 125:5 பாருங்கள், நீங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. தீமைக்கு திரும்பி கோணலான வழிகளுக்கு திரும்பி போவாங்க, அதற்கு பேர் பின்மாற்றம்.
5வது காரியம் சொல்லுது பாருங்க, அவர் அன்பை விட்டு விலகுவது. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்தாலும் நல்ல மனசில் வச்சுக்கோங்க, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பினால தான் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால பாதுகாப்பு கிடைக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால பணம் கிடைக்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். இது எல்லாமே தப்பான அணுகுமுறை. நாம் கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை செய்தால் அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் முதல்ல கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். எதை செய்தாலும் அன்பினாலே செய்யணும். கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பில்லாமல் செய்யப்படுகிற எந்த காரியமும் அங்கீகாரம் பெறாது என்பதுதான் உண்மை. ஒரு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது மாதிரி செய்யணும். சிலர் பாருங்க பயத்தில் செய்வாங்க. ஐயோ நரகத்துக்கு போயிடுவோமே, சரி வா எப்படியோ போயிடுவோம். அதெல்லாம் 2ஆம் கட்ட விசுவாசம். நம்ம செய்கிறது நரகத்தின் மேல் இருக்கிற பயத்தில் கூட இல்லை, கர்த்தர் மேல் இருக்கிற அன்பில் செய்யணும். ஒரு முறை சாது சுந்தர் சிங்கிடத்திலே சாத்தான் நேராக வந்து நின்று பேசினான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, உலகத்தில் நீ பாரு, ரட்சிக்கப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, விரல் விட்டு எண்ணி விடலாம். கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, கொஞ்சமாக இருக்கிறாங்க. அதிலும் ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறாங்க. அதுலேயும் கர்த்தரிடத்தில் பற்றுதலாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் அது போக மீதி இருக்கிற எல்லாருமே என் பக்கத்திலான இருக்கிறாங்க. அப்போ நான் தானே வின்னர். ஒருவேளை நீ பரலோகத்துக்கு போகும்போது அங்கே நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தா நீ என்ன செய்வ? அல்லது பாதாளத்துக்குள்ளே நீ போகும்போது பைபிளில் போட்டிருக்கு, படிக்கிற, அதை நம்புகிற, அவ்வளோதானே. ஒருவேளை நீ பாதாளத்துக்கு போகும்போது இயேசுவும் பாதாளத்துக்கு போயிருந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு அவருடைய மனதிலே ஒரு குறுக்கு கேள்வியை போட்டான். சாது சுந்தர் சிங் யோசிக்கவே இல்லை. அவர் சொன்னார், இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் எனக்கு பரலோகம். அவர் நரகத்தில் இருந்தாலும் அதான் எனக்கு பரலோகம். என்னை பொறுத்தளவில் இயேசுதான் பரலோகம். அவர் எங்கே இருந்தாலும் எனக்கு என்ன, நான் அவரை பரலோகத்தை கொடுப்பாருங்கிறதும் வரல, நரகத்தில் தள்ளிடுவாருங்கிற பயத்திலையும் வரல. இயேசுவை இயேசுக்காகவே பின்பற்றுகிறேன். அவர் வாழ்விலும் தாழ்விலும் எங்கே அவர் நிற்கிறாரோ அங்கே நான் அவரோட கூட இருப்பேன். ஏனென்றால் நான் பின்பற்றுவது, ஊழியம் செய்வது எல்லாமே அவர் மேலே நான் கொண்டிருக்கிற அன்பினால தான் என்று அவர் சொன்னார். அதுக்கு பிறகு சாத்தான் இந்த மாதிரி வார்த்தை அவர்கிட்ட பேசுவதே இல்லையாம். ஏனென்றால் கேட்க மாட்டார் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி பாருங்கள், நாம் ஏதோ ஒரு லாபத்திற்காக, அது ஒருவேளை உலக லாபமாக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய லாபமாக இருக்கலாம், ஏதோ ஒரு லாபத்திற்காக நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். சீஷர்கள் வாய்விட்டே கேட்டாங்களே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு அவங்க கேட்டுட்டாங்க. நம்ம கேட்கறது இல்லை, நமக்கு என்ன கிடைக்கும். சிலருக்கு நம்ம சொல்லணும், பரலோகத்தில் போனால் தெருவெல்லாம் தங்கமாக இருக்கும், உங்களுடைய வீடு தங்கமாக இருக்கும், நீங்கள் படுக்கிற கட்டில் தங்கமாக இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், நிறைய சாப்பாடு கிடைக்கும், எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா அப்படின்னு பரலோகத்தின் மேல் கொண்ட ஆசையினாலே இயேசுவை பின்பற்றுவங்க இருக்காங்க. நரகத்தின் மேல் இருக்கிற பயத்திலே பின்பற்றுவங்க இருக்கிறாங்க. அது எல்லாம் 2ஆம் கட்டம்தான். அதில் ஆரோக்கியமான விசுவாசம் என்றால் என்னன்னு கேட்டால், கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூர்ந்து செயல்படுவது. வேதத்திலே சொல்லப்படுகிறது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஒரு சபையே அப்படி இருந்திருக்குது. என்ன செய்கிறாங்க? ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய். கர்த்தர் விழுந்தாயினே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். விழுதல் என்பதும் பின்மாறி போவது என்பதும் ஒன்னே தான். விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி கர்த்தருடைய அன்பை விட்டு ஒருவன் பிரிந்து விட்டாலே அவன் விழுந்து விட்டான் என்பதுதான் பொருள். மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. ஏன் இப்போ அந்த சபை என்ன கிரியும் செய்யலையா? இப்போ கிரியை செய்யுது. அந்த சபை நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிற சபைக்குத்தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை எழுதி அனுப்புகிறார். அவங்க கிரியை செய்யலையா? கிரியை செய்கிறாங்க. ஆனால் இந்த கிரியையில் கடமைக்கு செய்கிறதான் இருக்க ஒழிய அன்பினால் செய்கிறது இல்லை. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, இது வேண்டாம். நீ ஆரம்பத்தில் எப்படி அன்பினால் எனக்கு கிரியை செய்தையோ அந்த கிரியைகளை நீ செய்யணும் அப்படின்னு கர்த்தர் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6வது காரியம் பாருங்க, ஒரு மனிதன்
தேவனிடத்தில் இருந்து சாத்தானிடத்திலே திரும்புவது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. சில ஆட்கள் பாருங்களேன், சாத்தானிடத்தில் திரும்பி விடுவார்கள். சாத்தான் தெரிஞ்சாலுமே திரும்பிடுவாங்க. ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். சிலர் சாத்தானை பின்பற்றி அந்த நாட்கள்லேயே அந்த சபையில் இருந்திருக்கிறாங்க. ஏன் சாத்தானை பின்பற்றுகிறார்கள்? என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கள்ள உபதேசகர்கள் கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுத்தா அந்த உபதேசங்கள் நம்மை சாத்தானிடத்திலே நடத்திவிடும். அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கள்ள உபதேசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி ஜனங்களை வஞ்சித்தார்கள். அதனாலே சிலர் கர்த்தரை விட்டு விலகி சாத்தானை பின்பற்றுவர்களால் மாறிட்டாங்க. இவங்க நூதன உபதேசங்களை சொல்லுவது, நூதனமான காரியங்களை செய்ய சொல்லுவது, சாத்தானுடைய காரியங்களை செய்ய வைப்பது, இதெல்லாம் செய்யும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சாத்தானை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி கூட இந்த மாதிரி சில கள்ள உபதேசங்கள் இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, உலகத்தின் செழிப்பை நோக்கி நம்மை நகர்த்துகிறது, செழிப்பை வாஞ்சிக்க சொல்லுகிறது, செழிப்புக்காக பிரயாசப்பட சொல்லுகிறது, செழிப்பை வலியுறுத்தி சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் செழிப்பாக இருக்கணும். எங்கே செழிப்பாக இருக்கணுமா? உலகத்தில். அதுக்கு செழிப்பின் உபதேசம்னே பேர். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, சாத்தான், மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில், சாத்தான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் நின்று உலகத்தினுடைய மகிமை எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் உமக்கு தருவேன், இவைகளெல்லாம் என் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை நான் கொடுக்கிறேன். அப்போ யாருக்கு கொடுப்பானா? தனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பான். தனக்கு இஷ்டமானவனுக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். அப்போ நாம் இதை நோக்கி நகர்த்தும் போது இவங்க இதுக்காக எதையும் செய்ய துணிந்து விடுகிறார்கள். தங்களை அறியாமலே இவைகளை கொடுக்கிறவனுக்கு இஷ்டமானவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். இது ஒரு நூதன உபதேசம் மாதிரி வரும். நீங்கள் தீமோத்தேயுவில் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி ஜனங்களை வழிமாற பண்ணினார்கள். அதனால சிலர் சாத்தானை பின்பற்றும்படி கர்த்தரை விட்டு பிரிந்து போனார்கள் என்று எழுதியிருக்குது. உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் கள்ள வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க, கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்காதீங்க, கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதீங்க, கள்ள போதகர்களை பின்பற்றாதீங்க. அவர்கள் எங்கே நடத்துவார்கள் என்றால் சாத்தானுக்கு பின்னால் நம்மை நடத்தி விடுவார்கள். அந்த வார்த்தைகள் சாத்தானை நோக்கி நம்மை திருப்ப ஆரம்பித்து விடும். இதுதான் இங்கே சொல்லுது. இது இன்னைக்கு நேரத்தில் முதல் நூற்றாண்டு காலத்திலேயே பல பேர் சாத்தானை பின்பற்றி போய்விட்டார்கள் என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். கள்ள வார்த்தைகள் என்று எதை கண்டுபிடிக்கலான்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தரை முன்னிலைப்படுத்தாமல், கர்த்தரிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களை வழிநடத்தாமல் வேறு எதை நோக்கி உங்களை திசை திருப்புகிற எந்த உபதேசமுமே கள்ள உபதேசம்தான். அதனால் கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து பாருங்களேன், உலக காரியங்களுக்கு திரும்புவது. அது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. பின்மாற்றம் என்றால் உலக காரியங்களுக்கு திரும்புவது, உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை திரும்புவது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் தேமா என்பவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன். அதே வசனத்தில் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா போய்விட்டான், இவன் போய்விட்டான் போட்டிருக்கோம். அவர்கள் ஊழியத்து நிமித்தம் பிரிந்து போனாங்க. ஊழியம் செய்யணும், நீங்கள் இந்த பகுதியில் இருக்க ஊருக்கு போங்க, நான் அங்கே போகிறேன்னு போனாங்க. ஆனால் இந்த தேமாவை பற்றி சொல்லும்போது மாத்திரம் அவன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போய்விட்டான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். கிறிஸ்கே என்பவன் கலாத்தியா நாட்டுக்கும் தீத்து தல்மத்தியா நாட்டுக்கும் போய்விட்டார்கள். அது பெருசு இல்லை, அவங்க ஊழியத்துக்காக போனாங்க. ஆனால் இந்த தேமா இருக்கிறான் பாருங்க, அவன் மாத்திரம்
உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அப்போ உலகத்தின் மேலே ஆசை வச்சு பின்னால் திரும்பி போகிறது, அது பின்மாற்றம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பின்மாற்றம், விழுந்து போவது, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அந்த பின்மாற்றமும் விழுந்து போவதும் அதில் 2 வகை இருக்குது. என்ன 2 வகை அப்படின்னு கேட்டால், சில ஆட்கள் இருப்பாங்க, விழுந்து போயிருப்பாங்க, பின்மாறி இருப்பாங்க, ஆனால் ஊழியத்திலேயே இருப்பாங்க. தெரியவே தெரியாது. சபையிலே இருப்பாங்க, ஊழியர்களோடு இருப்பாங்க, ஊழியம் செய்கிற மாதிரி இருப்பாங்க, பேட்செல்லாம் போட்டுக்கிடுவாங்க, எல்லாம் ஊழியம் இருக்கும், சபை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உள் வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையாக இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் இருப்பாங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களோடு தான் இருப்பாங்க. ஆனால் மனதளவிலே அவர்கள் மேற்சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அடையாளமாக இருக்கும். நம்ம தான் பார்த்தோமே, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் ஒரு சபையே விழுந்து போயிருக்கு, ஒரு சபையே கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிந்து போயிருக்கு. ஆனாலும் அது ஓடிக்கொண்டிருக்கு. வாரந்தோறும் ஆராதனை, ராப்போஜன பந்தி, ஒருவரை ஒருவர் நலம் விசாரிப்பது, ஆராதனை, மணி அடிக்கிறது, ஆராதனை பண்ண எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்திருக்குது. ஆனால் அவர்கள் விழுந்து போயிருந்தார்கள். யூதாஸ் காரியோத்து பாருங்களேன், மனதளவிலே விழுந்து போயிருந்தான். அவனுடைய மனம் உலகத்தை பின்பற்றி போய்விட்டது. ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு கூட தன்னுடைய குருவை காட்டி கொடுக்க அவனுடைய மனம் கொஞ்சம் கூட யோசிக்கலை. அப்போ அது பின்மாற்றம் இல்லாமல் என்ன? ஆனாலும் அவன் இந்த சீஷர்களோட தான் வந்து தங்கினான், இயேசுவோடு தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தான், ராப்போஜன பந்தியில் கூட பங்கு பெற்றானே. அப்போ வெளியே பார்த்தா தெரியவே தெரியாது. இவர்கள் நம்மோடு இருப்பாங்க, ஊழியத்தில் பங்கு பெறுவாங்க, சபைக்குள்ளே இருப்பாங்க, விசுவாசிகளாக இருப்பாங்க, ஏன் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பாங்க, சபையாக கூட இருக்கும். ஆனால் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை அவங்க செய்கிற ஊழியத்தை வச்சல்ல, அவருடைய வாழ்க்கையை வச்சு, பின்மாற்றத்தின் அடையாளங்களை வச்சு தான் நிதானித்தறிய முடியும். அதனால தான் பின்மாற்றம் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். நம்ம பொதுவாக என்ன பார்ப்போம், அவர் தான் ஊழியம் செஞ்சு தானே இருக்கிறாரு, போன வாரம் கூட அவர் பிரசங்கத்தை கேட்டனே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வைத்திருக்கிற அளவுகோல் அப்படி தான். அதை என்ன சொல்லுவோம், அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஓகே நல்லா இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு நல்லா இருக்கிறார், கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டாரு, அவ்வளோதான் விழுந்து போயிட்டாரு அப்படின்றவாங்க. ஒரு ஜெபத்திற்காக அந்த நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்கள் காலத்தில் அவர்கள் திடீர்னு எங்கேயாவது காணாமல் போய் நல்லா 1 மாதம் 2 மாதம் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்தில் காத்திருப்பாங்க. பவுல் அப்போஸ்தலர் கூட அரபு தேசத்தில், அரபியாவில் போய் 3 வருஷம் தேவனிடத்தில் காத்திருந்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஆளை காணாமல் போயிட்டான், வந்தானையா ரட்சிக்கப்பட்டான், கண்ணில் இருந்து செதில்லாம் விழுந்துச்சு, காணும் ஆளை, அவ்வளோதான் விழுந்து போயிட்டான் என்று நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதன் சபைக்குள்ளே இருக்கிறது, ஊழியத்துக்குள்ளே இருக்கிறது, ஏன் ஊழியம் செய்கிறது கூட அடையாளம் இல்லை. பின்மாற்றம் என்பது வேறு சில அடையாளங்களை கொண்டிருக்கிறது. ஒரு சபையே விழுந்து போன தெரியாமல் ஊழியம் செஞ்சுருந்தாங்கன்னு பாருங்களேன். யூதாஸ் காரியோத்து அதற்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, 4லிருந்தே படித்து பாருங்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். இயேசுனுடைய தலையில் ஒரு விலையேறப்பெற்ற தைலத்தை ஊற்றுறாங்க, இதை 300 ரூபாய்க்கு விற்றுருக்கலாமே. பாருங்கள், அந்த ஆளுக்கு ரேட்டு கூட தெரிஞ்சிருக்குது. 300 ரூபாய்க்கு விற்றுருக்கலாமே, விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னானாம். அடுத்து சொல்கிறாங்க, அவன் ஏழைகள் மேலே இருக்கிற அக்கறைனாலெல்லாம் செய்யல, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடியினால். அவன் பாருங்க, அவன் துவக்கம் முதற்கொண்டே யூதாஸ் திருடனாய் இருந்தான், கர்த்தருடைய பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தான், திருடனாக இருந்தான். அப்போ திருடனாக இருந்து கொண்டு, திருடிக்கொண்டு, அந்நியர்களோட சம்பந்தம் வைத்து கொண்டு, கர்த்தரிடத்தில் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் இருக்கிற விழுந்து போனவன் வெளிதான் இருக்கணும் அடையாளம் அல்ல. விழுந்து போனவன் உள்ளே இருக்கலாம், நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்கலாம், நம்ம குடும்பத்திலே இருக்கலாம், நம்ம நம்புகிற ஊழியர்களிலே இருக்கலாம். அப்போ விழுந்து போவது, பின்மாறி போவது என்பதின் அடையாளங்களை நம்ம வாசிச்சோமே, ஒரு 6-7 அடையாளங்கள். இதெல்லாம் இருக்குதான் நீங்கள் பாருங்க. அப்படி இருந்தால் அவன் பின்வாங்கி போனவன். 2வது டைப் இருக்குது பின்மாற்றத்தில். அவங்க என்னன்னா,
பின்மாறிட்டாங்கன்னா அப்புறம் இதுக்குள்ளே வரமாட்டாங்க. முழுசாக உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. பழைய பாவம், பழைய காரியம் அதில் போயிடுவாங்க. குடித்தவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். வெக்கப்பட மாட்டான். அவன் போய் அவன் பாட்டுக்கு வந்து நேராக ஒரு கடையில் உட்காந்து குடிக்கிறதும், பாவம் செய்வதும், விக்கிரங்களுக்கு முன்னால் போய் ஆராதிப்பதும் எல்லாமே நடக்கும். அவன் வெக்கப்பட மாட்டான். மறுபடியும் இதுக்குள்ளே வரமாட்டான். அவன் அங்கே இருந்து கொள்வான். அப்படியே பிரிஞ்சு போயிடுவான். அப்படி இந்த 2 விதமான பின்மாற்றம் இருக்குது. கர்த்தர் மேல் கொண்ட அன்பை இழப்பது தான் விழுதல் என்பது. அதுதான் வேதம் சொல்லுது. பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்த போது அவன் விழுந்து போனவனாக இருந்தான். இப்போ இந்த பின்மாற்றம் என்பது தேவனுக்கு அருவருப்பான ஒன்று. பின்மாற்றம் என்பது தேவன் அருவருக்கிற பாவங்களில் ஒன்று. அது ஒரு பிரதானமான பாவம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் எழுதின ஒரு புஸ்தகம், கொல்லும் கொடிய பாவங்கள் 7 என்ற ஒரு புஸ்தகம். அதில் ஒரு 7 காரியத்தை சொல்லியிருப்பார். பெரிய பாவத்தில் அவர் சொல்லியிருக்கிற லிஸ்ட்டு போட்டிருக்கிற பாவத்தில் பிரதானமாய் அவர் சொல்லியிருப்பது பின்மாற்றம் என்னும் பெரும் பாவம். பின்மாற்றம் என்பது பெரிய பாவம். பின்மாற்றம் ஆகிவிட்டு நீங்கள் ஊழியம் செய்தாலும் பாவம். மனம் கர்த்தரோடு பொருந்திராமல் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தாலும் பாவம். அதுவும் பின்மாற்றம்தான். அப்போ இந்த பின்மாற்றத்தை கர்த்தர் சகித்து கொள்வதில்லை. ஒருவன் பின்வாங்கி போனால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், கர்த்தர் மேல் நாம் வைத்திருந்த நம்பிக்கை குறைந்து விட்டால், கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் சட்டங்களுக்கும் நம்ம செவி கொடுக்காமல் அதை கடைபிடிக்காமல் நடந்தா பின்மாற்றத்தினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, பின்மாற்றம் ஆனவனோட கர்த்தர் இருக்க மாட்டார். அதான் கர்த்தர் பின்மாறி போனவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். பிரியமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, கூடவே இருக்க மாட்டார். அவனுடைய வாழ்க்கை பின்மாறி போன வாழ்க்கை. அவனோட எனக்கு எந்த பங்கும் பாத்தியதையும் இல்லை. சாலமோனை எச்சரித்தது போல கர்த்தர் உள்ளே இருந்து எச்சரித்து கொண்டே இருப்பார். ஆனால் கேட்கலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்காது. சிலர் சொல்லுவார்கள், அபிஷேகமும் அழைப்பும் மாறாதவைகள். நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் கர்த்தர் உங்கள் கூட தான் இருப்பார். இல்லை இல்லை இல்லை. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்றார். எடுத்துக்கொள்ளாதிரும். எபிரேயருடைய புஸ்தகம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் ஒருவன் பின்வாங்கி போவானே ஆனால் மறுபடியும் அவனை மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக புதுப்பிப்பது கூடாத காரியம் அப்படின்னு போட்டிருக்கிறார். பின்வாங்கி போனாலே கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போய் விடுவார். அது நமக்கு தெரியவே தெரியாது வெளியே. வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்களோட இருக்க மாட்டார். கர்த்தர் அவர்களோட, ஆனால் அது வரைக்கும் எச்சரிப்பார். சாலமோன் போய் விக்கிரங்களுக்கு முன்னால் மணியாட்டி கொண்டிருந்தவனையே கர்த்தர் எச்சரித்திருக்கிறாரே. எச்சரிப்பார். கேட்கல, இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்துகிறோம், பின்மாற்றத்தில் நிலைத்திருக்கிறோம், முழுசாக திரும்பிட்டோம், ஆனால் வெளியே யாரும் என்ன நினச்சிக்கிடுவாங்கங்கிறதுக்காக ஒரு ஊழியக்காரன் மாதிரி, ஒரு சபை நடத்துகிற மாதிரி, அல்லது ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி மாதிரி நாம் நம்மை காட்டிக்கொள்ளுகிறோமே ஒழிய உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அப்படின்னா கர்த்தரும் நம்மை விட்டு விலகி விடுவார். எண்ணாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 43 கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்கள். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். நீங்கள் போறீங்களே அந்த தேசத்தில் அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். பட்டயத்தினாலே விழுந்துருவீங்க. நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களுடனே இருக்க மாட்டார் என்றார். நீங்கள் போகக்கூடிய இடத்துல போகிறதுக்கு முன்னால் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்த்துக்குங்க. பின்வாங்கி போனவன் போனீன்னா பட்டயத்தினாலே விழுந்து விடுவாய். அது துணிகரமான ஊழியத்தை குறிக்கிறது. சில ஆட்களை நம்ம பார்க்குறோம், வாழ்க்கை சரியாக இருக்காது, இழிவான ஆதாயத்தை இச்சித்து கொண்டிருப்பாங்க, பாவத்தில் நிலை நின்றிருப்பாங்க, பாவத்தை விட்டு முழுசாக வெளியே வந்திருக்க மாட்டாங்க, அவருடைய இருதயம் கர்த்தரிடத்தில் உத்தமமாக இருக்காது. ஆனால் வெளியே என்ன செஞ்சிருவாங்கன்னா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு சாத்தான் இருக்கிற இடத்துல போய் அதை கட்டி ஜெபம் பண்ணுங்க, அதற்கு விரோதமாக போய் யுத்த களத்தில் நில்லுங்க. இப்படிலாம் படும்போது முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாராங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். கர்த்தர் உங்கள் கூட இல்லாவிட்டால் நீங்கள் எதிரியை எதிர்க்க முடியாது.
விசுவாசிகளுக்கு நடுவில் நின்றலாம். சர்ச்சில் விசுவாசிகளுக்கு நடுவில் நின்று நீங்கள் ஜெபத்தை நடத்திடலாம். கூட்டத்தில் விசுவாசிகள் நடுவில் ஊழியம் செஞ்சிடலாம். சத்துருவுக்கு முன்னால் நிற்க முடியுமா? அப்போ தான் நாம் யார் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும். அப்போ அவங்க சொல்கிறாரு, நீ ஜனங்களோட இருக்கிற சந்தோஷம், ஆனால் நீ உள்ளுக்குள்ளே விழுந்து போயிருக்கிறாய், உள்ளுக்குள்ளே பின் வாங்கி இருக்கிறாய். நீ இதோட போனீன்னா அங்கே அமலேக்கியன் இருக்கிறான், பட்சிக்கிற சிங்கம் இருக்குது. நீ என்ன செய்யணும்? அப்படி போனால் நீ பட்டயத்தினாலே விழுந்து போவாய். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே இருக்கிறாங்க, அவர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. பட்டயத்தினால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை விட்டு பின் வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களுடனே இருக்க மாட்டார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு, கர்த்தர் நம்ம கூட இருந்தபோது நடந்த யுத்தங்களையும் வெற்றிகளையும் நினச்சிக்கிட்டு கர்த்தர் இல்லாத பட்சத்தில் கடந்து போனால் பட்டயத்தினாலே விழுவீர்கள். ஏனென்றால் கர்த்தர் தன்னை விட்டு பின்வாங்கினவர்களுடனே இருப்பதில்லை. அதான் வேதம் நமக்கு சொல்லுது. அடுத்து பாருங்கள், பின்வாங்கி போனவன் இருந்தால் அவனோடு அவனை சார்ந்தவர்களும் விழுவார்கள். அதான் ஒரு பின்வாங்கி போனவனை நீங்கள் பின்பற்றினா, சபை ஒன்று போட்டிருக்குதே, சபை எபேசு சபையை பாருங்கள். அந்த சபையை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காலத்தில் அன்பினாலே கிரியை செய்தாய், ஆகா ஓஹோன்னு இருந்தாய், எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இப்போது ஆதியில் இருந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய். இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பு. இல்லாத பட்சத்தில் நான் உன் நடுவில் கடந்து வந்து என்னுடைய விளக்கு தண்டை நான் எடுத்துக்கொண்டு போயிடுவேன். அந்த இடத்துல இருள் மூழ்கிவிடும். இது ஒரு தனி மனிதனுக்கு சொல்லலை, ஒரு சபை ஒருவர் நடத்துகிறார். அவர் தான் சபையினுடைய தலைவராக இருக்கிறார். ஒரு சபை இருக்குது. சபையை பாருங்க. முதல்ல அந்த சபை ஒரு பின்வாங்கி போன சபையாக இருந்தால் அதை சார்ந்த நாம, பின்வாங்கி போனவர்களை பின்பற்றுகிற நாம கண்டிப்பாய் அழிந்து போய்விடுவோம் அல்லது நஷ்டப்பட்டு போய்விடுவோம். என்னாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுது, நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்திலே இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள். அப்போ அந்த ஜனங்கள் இன்னும் நீங்கள் இப்படி இந்த பாவத்தில் அப்படி நிலைச்சிருந்தா, நடத்துகிறவர்கள் நீங்கள் நிலைச்சிருந்தா உங்கள் ஜனமெல்லாம் அழிந்து போய்விடுவார்கள். அப்போ பின்மாறி போனவனை பின்பற்றுகிறவனும் அழிந்து போவான் அல்லது நஷ்டப்பட்டு போவான். அந்த யோனாவை பாருங்களேன். கர்த்தர் ஒரு சித்தத்தை சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்துக்கு யோனாவை அனுப்புகிறார். யோனா மனிதர்கள் மேல் கொண்டிருக்கிற பயத்தில் போக மாட்டேன் என்று சொல்லி தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறிக்கொண்டார். அவரை ஏற்றி கொண்ட கப்பல் இருக்கு பாருங்க, யோனாவின் நிமித்தமாக அது அலையிலே அலை உண்டது. யோனா இருந்த கப்பலில் ஏறி இருந்த பயணிகள் தங்களுடைய உடைமைகளெல்லாம் கடலில் தூக்கி போட்டு நஷ்டமடைந்தார்கள். பயத்தில் இருந்தாங்க. படகு உடையிற மாதிரி சூழ்நிலை. ஒரு மனிதனை ஏற்றி கொண்டதுக்கு அப்படின்னா, நீங்கள் பின்வாங்கி போன, தேவனை விட்டு தூரமாய் போன ஒரு சபையை தேர்ந்தெடுத்து கொண்டால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம். நீங்கள் யோசிச்சு பார்க்க, நான் என்னையா பாவம் செஞ்சேன்? நான் சபைக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஐயா பேசுகிற செய்தியெல்லாம் கேட்கத்தானே செய்கிறேன். ஆனால் ஏன் நான் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன்? அதில் ஒரு காரணமாக என்ன இருக்கலாம்னா, பின்வாங்கி போனவனை பின்பற்றுகிறவன் தானும் அழிந்து போவான், தானும் நஷ்டமடைந்து போயிடுவான். நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இது ஒரு பிரதானமான காரணம். நாம் என்ன செய்கிறோம்? பக்கத்தில் யார் இருக்கிறா, எங்கே சபை இருக்கு, எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய வசதிக்கு ஏற்ற இடத்தை நம்ம தேடுகிறோம். நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது காரியம் பாருங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாங்களாம். வேதம் சொல்லுது. 2 நாளாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்றார், அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள். ஒரு போனால் கர்த்தர் சாத்தானுடைய கையில் அவனை ஒப்பு கொடுத்ததுனால அவன் துரத்தப்பட்டவனை போல ஓடிக்கொண்டிருந்தான். அங்கே அவனை அவர்கள்
கண்டுபிடித்து கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய இந்த பின்வாங்கி போனவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அடையாளத்தில் பிரதானமாக ஒரு அடையாளம் சொல்லுது. அவர்கள் கர்த்தருடைய காரியங்களையும் கர்த்தருடைய வழிகளையும் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஆபத்து. கர்த்தர் இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு தேசம் எங்கே போகுது? கர்த்தர் இதில் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார்? என்ன சொல்ல செய்ய வைக்க விரும்புகிறார்? இதை பற்றியெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ளவே மாட்டாங்க. கர்த்தர் நேருக்கு நேர் வந்து பேசினா கூட அந்த உணர்வு அவர்களுக்குள்ளே போயிடும். இதான் கடைசி காலத்தில் நடக்கிறதுல பயங்கரமான ஒன்று. ஜனங்கள் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருப்பார்கள். சுற்றிலும் அவ்வளோ ஆபத்து நடக்கும், பொல்லாத காரியங்கள் நடக்கும். அவைகளுக்கு நடுவிலும் அவர்கள் உணர்வை இழந்து போனவர்களாக இருப்பாங்க. இதனால்தான் வந்தது. கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டோம், கர்த்தருடைய வழிகள் இது, அடுத்து என்ன நடக்க போகுது, எதையும் அவர்கள் உணர மாட்டார்கள். யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால். அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கின போது கர்த்தருடைய வழிகள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டது. அந்த வழிகளை குறித்த உணர்வு அவர்களுக்குள்ள இல்லாமல் போச்சு. கர்த்தர் இப்போ என்ன செய்கிறார், என்ன அவர் சொல்ல விரும்புகிறார், எப்படி நம்மை பாதுகாக்க எதுவுமே தெரியாது. அவனுக்கு கண் சொருகி போன குருடனை போல் இருப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பின்வாங்கி போனவர்கள் மேலே கடைசியில் கர்த்தருடைய ஆக்கினை தண்டனை உண்டாகி விடுகிறது. அந்த நாட்கள்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பின்வாங்கி போய் கர்த்தரை மறந்து போன மனித குலத்தின் மேலே கர்த்தருடைய ஆக்கினை தண்டனை வந்தது. கர்த்தருடைய ஆக்கினை பின்வாங்கி போனவர்கள் மேலே வரும். அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். கடைசி நாட்களில் ஒருவேளை உணவுக்காக அல்லது நிர்பந்தத்துக்காக பயத்தினால சாத்தானை தங்களுடைய ஆளுநராக ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு அடையாளமாக ஒரு முத்திரை வாங்கி கொள்வாங்க. கர்த்தர் பாருங்களேன், அவர்களை ஆக்கினினாலே அழித்தேன் என்றார். 20வது அதிகாரத்தில் பார்க்குறோம், முத்திரை பெற்றுக்கொண்டவர்கள் 2வது மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கு பெற்றார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம் அதை பற்றி தெளிவாக சொல்லுது பாருங்க. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி நானே உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த வசனம் நமக்கு என்ன காமிக்குதுன்னா, ஒருவன் பின்வாங்கி போனா கூட கர்த்தர் பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், பொறுமையாக சொல்லி கொடுக்கிறார், நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி கொடுக்கிறார். ஆனாலும் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி அவர் சொல்ல பொறுத்து 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 இளைத்து போயிட்டேன் நானே. என்ன எவ்வளோ முறை அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாலும், அந்த பின்மாற்றத்திலிருந்து கொஞ்சம் அவனை தூக்கி விட்டாலும் மறுபடியும் பின்வாங்கி போகிறான். அந்த வசனத்தை பாருங்க, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7வது வசனம் சொல்லுது, தேசத்தின் வாசல்களில் அவர்களை தூற்றுக்கூடையால் தூற்றி போடுவேன், என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களுடைய பிள்ளைகளை அழிப்பேன். 8வது வசனம் பாருங்க, கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக விதவைகள் அவர்களில் உண்டாகியிருப்பார்கள், பட்ட பகல்ல பாழாக்குகிறவன் தாயின் மேலும் பிள்ளைகள் மேலும் வருவார்கள், அவர்கள் மேல் பட்டணத்தின் கலகத்தையும் பயங்கரங்களை விழப்பண்ணுவேன். 7 பிள்ளைகளை பெற்றவன் களைத்து போகிறாள், அவள் தன் பிராணனை விட்டுவிட்டால் இன்னும் பகலாயிருக்கையில் அவளுடைய சூரியன் அஸ்தமித்து வெட்கமும் இலச்சையும் அடைந்தாள், அவர்கள் மீதியாயிருக்கிறவர்கள் மேலே அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார? பின்வாங்கி போனவங்களுக்கு என்னென்ன ஆபத்துகளெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பின்மாற்றம் எதனால் வரும்? வேகமாக பார்த்துருவோம். மனமேட்டிமையினால பின்மாற்றம் வரும். நீதிமொழியின் புஸ்தகம் 16:16 சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நம்ம உயர்ந்த ஒரு பெரிய ஆள் மாதிரி நினைத்து, பரிசுத்தவான் மாதிரி, நீதிமான் மாதிரி ஒரு மனமேட்டிமை. அந்த மனமேட்டிமை நம்மை அழிவுக்குள்ளே நடத்திவிடும், பின்மாற்றத்துக்குள்ளே போயிடும். 2வது காரியம் பாருங்க,
இச்சை அல்லது பொருளாசை. உலகத்தின் மேல் இருக்கிற இச்சை, பொருளாசை. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளிலாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே தீமோத்தேயுவை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, என் கூட வந்த அந்த தேமா உலகத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போய்விட்டான். பின்மாற்றம் மனமேட்டிமையினால் வரும், இச்சையினால் வரும், பொருளாசையினால் வரும், செழிப்பு வரும்போது வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். உபாகம புஸ்தகம் 8:12 பாருங்கள், 12லேருந்து 15 வரைக்கும். உபாகமம் 17:17 வாசித்து பாருங்கள். நீ புசித்து நீ திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயம் மேட்டிமேடையாமலும் உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை புறப்பட பண்ணினவரை நினைப்பாயாக. அதில் 17வது வசனம் 17:17 சொல்லுகிறது, ஒருவன் உலகத்தின் மேலே நிறைய பற்றும் உலகத்தில் உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கும்போதும் அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதாக இருக்கிறது. சில சமயத்தில் பாருங்கள், உபத்திரவங்கள் வரும்போது கூட கொஞ்சம் பேர் பின்வாங்கி போயிடுவாங்க. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 20-21 சொல்லுகிறது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் அவன் தனக்குள் வேறு இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைந்து பின்வாங்கி போவான். அப்போ பாருங்கள், உபத்திரவத்தினால பின்வாங்கிடுவாங்க, செழிப்புனாலையும் பின்வாங்கிடுவாங்க, மேட்டிமையினால் பின்வாங்கிடுவாங்க, பொருளாசை இச்சையினால் பின்வாங்கிடுவாங்க. அதனால் இந்த பின்மாற்றம் என்ற இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக நம்ம நடந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நமக்கு எச்சரிக்க விரும்புகிறார். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் விசுவாசத்தை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பின்மாறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இவைகளிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து பின்மாற்றத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துடாம ரொம்ப கவனமாய் கர்த்தரை நோக்கி முன்னேறி கடந்து போகணும். கடைசி நாட்களில் தான் நிறைந்த கண்ணிகள் நிறைந்தது. உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரை உண்டாயிராத தீமையான காரியங்கள் அந்த நாளில் உண்டாயிருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் வருகிறேன் என்று சொன்னவர் இனி காலதாமதம் பண்ண மாட்டார். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் விசுவாசத்தினாலே பிழைக்கணும். விசுவாசத்தில் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உழைப்பிலே பிழைக்கிற வாழ்க்கை இருக்குது, திருட்டுத்தனத்தில் பிழைக்கிற வாழ்க்கை இருக்குது, பொருளினாலே பிழைக்கிற வாழ்க்கை இருக்கிறது, பலத்தினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது, எல்லாவற்றுக்கு நடுவில் விசுவாசத்தினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை தான் இந்த கடைசி காலத்தில் நமக்கு அத்தியாவசியமானது. ஆகவே சொல்லுகிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அதுக்கு முன்னால் வாழ்கிற நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கணும். பின்வாங்கி போனால் அவன் மேல் கர்த்தருடைய ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் ஒரு விசுவாசத்தினால் பிழைக்கிற, விசுவாசத்தினால் முன்னேறி போகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையும் இருக்கிறது. நிறைய இடங்களில் இவைகளை குறித்து நமக்கு பேசுறதில்ல, இவைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதில்ல. நீங்கள் தான் கவனமாக இருந்து கர்த்தருடைய வேதத்தை நுணுக்கமாக வாசித்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை விளங்கி கொண்டு இந்த கடைசி காலத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஒருவேளை நெருக்கங்களினாலும் வருகிற பல்வேறு விதமான போராட்டங்கள், பேரிடர்களினாலும் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ஜெயித்து உங்கள் ஆத்துமா ஈடேறுவதற்கு முன்னோக்கி கடந்து போக வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். சரி, நமக்கு நேரமாகிவிட்டது. நாம் எல்லாம் இருந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கேட்ட சத்தியங்களுக்காகவும் நம்முடைய இருதயம் எந்த விதத்திலும் பின்வாங்கி விடாதபடிக்கும், வெளித்தோற்றத்தில் ஊழியம், வெளித்தோற்றத்தில் ஜெபம் இருந்தாலும் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் இருக்கிறதா பின்மாற்றத்தில் இருக்கிறதா என்பதை நிதானித்து கர்த்தரிடத்திலே சீர் பொருந்தும்படிக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். வாங்க ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் பின்மாற்றங்களை குறித்து எங்களிடத்தில் தெளிவாக பேசினீர். ஆண்டவரே, பெரிய ஊழியக்காரனாக தேவனால் அறியப்பட்ட ஞானியாக வெளிப்பட்ட
சாலமோன் கூட பின்மாற்றத்துக்கு தப்பலை ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதுனால நாங்கள் சாலமோனை விட விசேஷமானவர்கள் என்றும், கர்த்தர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால விசுவாசத்தை கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து விடுவோம் என்றும் உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் நம்பியிருக்கிறோம். இது எங்களுடைய பலத்தை பற்றின நம்பிக்கை அல்ல, எங்களுடைய அனுபவத்தை பற்றின நம்பிக்கை அல்ல, எங்களோடு இருக்கிறவரை பற்றின நம்பிக்கை. ஆண்டவரே, நீ வருகிற அந்த கடைசி நாட்களில் எந்த சூழ்நிலையிலும் ஆசையினாலேயோ பயத்தினாலேயோ ஆண்டவரே வேறு எந்த நெருக்கத்தினாலேயோ உபத்திரவத்தினாலேயோ உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி பின்வாங்கி விடாதபடி கர்த்தருடைய கரங்கள் எங்களை காத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்களை மூடிக்கொள்ளட்டும். தேவ தயவும் கர்த்தருடைய கிருபையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பக்கபலமாக இருக்கட்டும். ஆண்டவரே, தங்களை நிதானித்து கொண்டு நாங்கள் சொன்ன இத்தனை அடையாளங்களை வைத்து நாங்கள் கர்த்தருக்குள்ளே முன்னேறி கொண்டிருக்கிறோமா அல்லது பின்மாறி இருக்கிறோமா? வெறுமனே ஆண்டவரே வெளித்தோற்றத்தில் சபைக்கு போகிறோமா அல்லது வெளித்தோற்றத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோமா அல்லது உண்மையிலேயே எங்கள் விசுவாசத்தை கொண்டு தேவனுக்கென்று கனி கொடுக்கிறோமா என்பதை நிதானித்து குறைகள் இருக்கும் பட்சத்தில் அவைகளை களைந்து போடவும் கர்த்தருக்கென்று நற்கனிகளை கொடுக்கவும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கைகளிலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய மகிமை அவர்களை நிரப்பட்டும், கர்த்தருடைய பிரசனம் அவர்களை நிரப்பட்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களுக்குள்ளே நன்மையான பலம் நிறைந்த வைராக்கியத்தின் ஆவியை தந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வழிநடத்தலுக்கும் தேவனுடைய பலமூட்டுதலுக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்பேடும் உம்முடைய பிள்ளைகளை, நீர் வழிநடத்தும் அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம இந்த நாளில் செய்த எல்லா காரியத்தையும் கனப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை தெளிவாக உணர முடிந்தது. நல்ல ஆராதனை நேரம், நல்ல ஜெப நேரம், நல்ல ஆலோசனை நேரம், இவைகளெல்லாம் கர்த்தர் கொடுத்து நம்மை வழி நடத்தினார். தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் அடுத்த வாரத்திலும் நம்மோடு கூட அவர் பேசுவார், நம்மை வழி நடத்துவார். இடைப்பட்ட காலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே பல காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை பூரணத்தை நோக்கி வழி நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன். உங்களை அவர் கடைசி வரைக்கும் நடத்தி கனி கொடுக்க வைப்பார் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.